சரி, அவங்கள ஒரு நல்ல இடத்துல வச்சு நம்ம மீட் பண்ணால், ஒரே இடத்துல வச்சு மீட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த ஏற்பாடு. இதில் வேறு எந்த பந்தாவோ அதுக்கோ இதுக்கும் இல்லை. என் நண்பர்கள், என் கூட பயணப்பட்டவர்கள், பத்திரிகை நண்பர்கள். நம்ம இந்த இடத்துக்கு நிற்கிறோம்னா அதுக்கு காரணம் நானும் ஒரு பத்திரிகையாளர் இருந்தது தான். அது எல்லார் பேரையும் நான் சொல்லணும். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர், இப்போ வனராஜா அண்ணன் முதல் முரளி சார், அவங்க அப்பா வந்து எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ராமநாராயணன் சார்லாம் எனக்கு நிறைய படம், கிட்டத்தட்ட ஒரு 25 படமாவது அவங்க கூட நான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். நான் பிஸ்னஸ் பண்ணாத இடமே கிடையாது. அவர் சொல்லியிருப்பார், விஜய் தான் வளர்ந்தார், விஜய் தான் அவர் வளர்த்து விட்டார். அப்படி கிடையாது. எல்லாரும் அப்படி ஒரு மாயையில் வாழ்கிறாங்க. மாயையில் தான் அந்த உலகமே தப்பான வழிக்கு போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பு இல்லைன்னா, என் கூட இருந்த 15 பேர் எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க. அப்போ என் உழைப்பை அவமானப்படுத்துகிற போல் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்லாம் போடும்போது கண்ணீர் தான் வரும் எனக்கு. அவர் இல்லைன்னா இவர் எப்படி, நான் இல்லைன்னா அவர் எப்படின்னு தான் நான் கொஸ்டின் கேட்பேன். ஆல்மா தூக்கிட்டு போனது தொடரமைச்சதுக்கு தெரியும். பெரிய அண்ணா படம் எடுத்திருக்கிற அண்ணன் இவருக்கு தெரியும். ஆனால் அதை யாராவது சொல்கிறாங்களா கமெண்ட்டில்? ஏதோ நான் திடீர்னு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கட்சி, என்ன ஏன் நீ தூர குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போட்டுட்டீங்களே, நான் எங்கே போகிறது? ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவாக்குறது வரை உன்னை பற்றி ஒரு மைனஸாக எங்கேயாவது வந்ததா? அது வரை நான் காப்பாற்ற நிச்சயத்தை கூட இருந்து ஏதாவது ஒரு மைனஸ். உங்கள் குடும்பம் பிரிஞ்சுதா? உங்கள் குடும்பத்தை கட்டி காத்தோம். நான் இருக்கிறதோட உங்கள் குடும்பம் பிரிஞ்சுதா? உண்மையாக தானே உழைச்சோம். அந்த உண்மை தெரியாமல் விஷப்பாம்புகள் அங்கங்கே காலும் கையை சுற்றிட்டு அப்படி தான் இருக்கும். எனக்கு என் நண்பர் முரளி தெரியும். முரளி மாதிரி ஒரு ப்ரொடியூசர்லாம் அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்ட வெளியே சொல்ல மாட்டாங்க. பெரிய நடிகருங்கும் போது சொல்ல மாட்டாங்க. ஏன் சார் அப்பா எங்கே போனீங்கப்பாங்க? அப்பா இப்படியே கூட வேலை பார்த்துட்டு இருக்கோம், எவன்டா கூட இருக்குன்னு சொல்லுவான். அவன் எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வேலைக்காரன், நம்மளும் ஒரு வேலைக்காரன் தானே. ஆனால் வேலைக்காரன் உயரக்கூடாதா? அவன் அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடாதா? ஆசைப்படக்கூடாதா? இப்போ முருகன் இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தால், வாழ்நாள் முழுக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தால் சாகணுமா? அப்படி ஏதாவது நீதி சட்டங்கள் வச்சுருக்காங்களா எங்கேயாவது? அப்போ நம்ம வளரக்கூடாதா? பல முறை பல விதங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா, நீங்கள் அவரை பாருங்கள் இவரை பாருங்கும்போது எனக்கு ஒரு கை கொடுக்க ஒரு ஆள் வேணும் சார். நான் அந்த பகுதியில் ஏதாவது பண்ணணும். என் பகுதியில் நான் வாழ்கிற பகுதிக்கு ஏதாவது பண்ணணும். கடவுள் ஒரு வழியை விட்டுருக்காரு. கலப்பை மக்கள் இயக்கம் மூலம் 25 கலையரங்கங்கள், 9 பள்ளிக்கூடங்கள், 30 குளங்களை தூர்வாரி இருக்கேன் தனிநபரா. சொன்ன கண்ணீர் தான் விடுவீங்க சார். இதுவரை நான் அதை வெளியெல்லாம் ரொம்ப சொல்லலை. என் வாழ்க்கை முழுக்க அங்கே போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் வந்து ஊரில் வந்து பாருங்கள், கேளுங்க யார்கிட்டையும். அப்போ ஒருத்தன் உழைச்சி வரதை நீங்கள் போட மாட்டீங்க. அவன் தும்முனான், கார் அவரே திறந்துட்டாரு சார், அவர் தண்ணி பாட்டில் அவரே எடுத்து குடிக்கிறாரு சார், இதெல்லாம் நியூஸ் ஆகுது. அவர் தண்ணி பாட்டில் அவர் குடிச்சிட்டாரு சார், கார் திறந்துட்டாரு சார், இதெல்லாம் நியூஸ். ஆனால் இவ்வளோ உழைச்சிருக்கானு ஒரு தனிநபர் அவன்கிட்ட பிஆர்ஓ இருந்தால் இவ்வளோ உழைச்சிருக்கானுன்னு சொல்லி அதை ஹைலைட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? உண்மையிலே தானே. எனக்கு எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ கஷ்டம் இருக்குது நினச்சி பாருங்க. சும்மா வரும் பணம். தினம் ரண வேதனை, ரத்த வேதனை பண்ணி என் ஒய்ஃபு இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ண போகிற, என்ன போகக்கூடாது. டாக்டர் வந்து 6 மாதம் நீ ஓய்வு எடுக்கணும். 1 மாதத்துக்குள்ளே நான் வெளியே வந்துட்டேன். என்னால் இருக்க முடியல வீட்டுக்குள்ளே. ஏன்னா உழைச்சி பழக்கப்பட்டுட்டோம். இல்லை எல்லாம் ஈஸியாக நினைப்பாங்க, அவருக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு சார், அவருக்கு என்ன சார்? அப்படி கிடையாது. உழைச்சிருக்கும். இந்த இடத்துக்கு வரணும்னா அது அவர் முரளி சார் சொன்னால் உழைக்காமல் அப்படி இல்லை. எனக்கு தெரியும் தமிழ்குமரன் சார் சும்மா வந்துட முடியுமா? அவங்க அப்பா பேரை சொல்லிட்டு மட்டும் வந்துட முடியுமா? உழைக்கிறாரு. இதில் வெற்றி தோல்வி எல்லாம் நாங்களாம் ஒரு குடும்பம் தான். முரளியும், தமிழ்குமரனும், விடியல் ராஜு, வனராஜா இருக்கட்டும், இங்கே நிற்கிற டிடி ராஜாவாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், இங்கே நிற்கிற எல்லா சகோதரர்களும் எங்களுடைய சகோதரர். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள்லாம் குடும்பம் தான். ஆனால் பாருங்கள், ஒருத்தனை வாழ்த்துக்கு 2 பேர் வந்திருக்காங்க பாருங்கள். நான் யாராவது ஒருத்தர் தான் வருவாருன்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், அதுதான் அன்பு. முதல்ல அவங்க 2 பேர்த்துக்குமே கைத்தட்டல். இப்பவுமே வெற்றி தான். ஏன்னா அந்த மனம் இருக்கு பாருங்க. நம்மள உள்ள ஒருத்தன் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி வாழ்த்து வந்திருக்காங்க. கடைசி ரொம்ப சலிட் சார் அவங்க 2 பேருக்குமே. ஒரு தலைமை பண்புல இருக்கு. அதே மாதிரி என் நண்பன் விடியல் ராஜ் பாவம், அவரும் உடனே எனக்காக ஹெல்ப் பண்ணி, நான் வாரேன் உனக்குன்னா நான் எனக்கு இன்னைக்கு கேன்வசிங்கே வேண்டாம். அதேமாதிரி சிவி குமார் சார் நிறைய நல்ல படங்கள் எடுத்தவர். அதாவது இது ஒரு வேற்றுமைக்குரிய இடமே கிடையாது சார். இங்கே நல்ல நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, எலெக்ஷனில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. எல்லார் பேரும் என்னால் சொல்ல முடியல. நிறைய குடும்பங்களாக வந்திருக்காங்க. எல்லாரையும் நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன்னா சார், மனவேதனைகள் நிறைய வலிகள் இருக்கும் சார், வெளியே சொல்ல முடியாது. எப்படி வெளியே சொல்ல முடியும்? எத்தனை துயரங்கள், எத்தனை துரோகங்கள், எத்தனை அவமானங்கள். அவர் சொன்னது உண்மைதான். தொடரமைச்சர் அவருக்கு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கணுன்னே விஜய்க்கு கொடுங்க. நான் சொன்னது உண்மைதான். ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்று உச்சத்திலேருந்து சாடி வரலங்க. ஏன்னா மேலேருந்து ஆகாய கங்கையிலேருந்து குதிச்சு வந்தீங்க. அப்போ நீ ஒரு மேடையில் பேசும்போது கூட நான் உச்சத்துக்கு வந்துட்டேன், யார்ட்ட இல்லாத பணமா, அது மிரட்டல் மாதிரியே இருக்குது பேச்சுகள்லாம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? அவங்க அப்பா பால் வாங்க கஷ்டப்பட்டிருக்காரு சார். ஒரு வீட்டை விற்றோன்னா அப்படி மிரண்டு போயிட்டார் சார். முதல் படம் தோல்வி, வீட்டை விற்றுருக்காங்க. அப்போ நீ பட்ட கஷ்டத்தை பற்றியே சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு இப்படிலாம் என் கூட வந்து உழைச்சாங்கிறத பற்றி எங்கேயுமே சொல்ல மாட்டேன். குறை சொல்கிறக்காக இல்லை, பக்குவப்படணும். உன்னை பற்றி தும்முனாங்க, அது பண்ணாங்க, நாங்கள் நியூஸ் கொடுத்தோம் இல்லையா? நல்லதெல்லாம் உனக்கு பற்றி வந்தது இல்லையா? நீ செய்கிற தவறை பற்றி வரணும்.
தப்பு பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் சொல்லப்படுகிறது. இது அவரை குறை சொல்வதற்காக, அவரை விட்டு வந்துட்டாங்கிறக்காக இல்லை. அவர் வரட்டும், அவர் எந்த இடத்துக்கும் போட்டோம். ஆனால் நாங்களும் களத்தில் நிற்கிறோம். கண்டிப்பாக எல்லோருக்கும் உரிமை இருக்குது. இது ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி. யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணுறவங்க கூட வாழணுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்ய முடியும். அவங்க உரிமையில் தலையிட முடியாது. ஆனால் நீங்கள் சரியாக பயணப்படவில்லை என்றால் களத்தில் நாங்களும் இறங்கி போராடுவோம் என்பதுதான் உண்மை. இதுக்கு சண்டைக்கு சச்சரவாக இல்லை. எனக்கும் உரிமை இருக்கிறது. நானும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை. இந்த நாட்டில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு. எப்படி வனராஜாவுக்கு இருக்கோ அதே போல் எல்லாருக்கும் இருக்குது. இங்கே என் கிளாஸ்மேட்டு ஜோசப் சந்திரன் வந்திருக்கான். முதல் படம் பண்ணுறேங்க பாந்தா பரமசிவம். ரொம்ப கஷ்டம். ஒரு பிஆர்ஓ எப்படி பண்ண முடியும்? வந்த உடனே 10 லட்ச ரூபா எடுத்து போடுறான். அவன் வெளிநாட்டில் இருக்கிறான். அப்போ அவ்வளோதான் அவனை போய் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீ போய் இப்படி 10 லட்ச ரூபா போயிட்டு செல்வகுமார் சினிமாக்காரனை நம்பி போடுறி அப்படின்னா இல்லை. அவன் சொல்லியிருக்கான் பாருங்க வார்த்தை. செல்வகுமாரை பற்றி எனக்கு தெரியும். நான் அவன் 6 வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துறாரு. ஒரே கிளாஸ்மேட்டு ஒன்றா. இது எதுக்கு தெரியும்னா சொல்கிறான், வந்திருக்கான் மேடையில். நாங்கள் 2 ஒன்றா படித்து வளர்ந்துருக்கோம், ஒன்றா இருந்திருக்கோம். அவனை பற்றி எனக்கு தெரியும். செல்வகுமார் தோக்க மாட்டான். அப்படி அவன் தோத்தா கூட நானும் தோத்துட்டு போறடா. அப்போ அவனுக்கு லாஸ் தான். ஆனால் இன்னைக்கு மேடையில் வந்து இருக்கிறான். எனக்கு ஒன்றுன்னா வந்து இருக்கிறான். அதுதான் நட்பு. நம்மளும் அவனை விட்டு கொடுக்க மாட்டோம், அவனும் இன்னும் விட்டு கொடுக்க மாட்டான். அதே போல் தான் இங்கே இருக்கிறவங்க மேடையில் இருக்கட்டும், அது விடியல் ராஜா இருக்கட்டும், சிவி குமார் சார், முரளி சார் இருக்கார்ல, எவ்வளோ வேலை இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. தமிழ்குமாரனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஆனாலும் அந்த வேலைகளை விட்டுங்கன்னா பெரிய ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. அதை விட்டுட்டுலாம் வராங்க பாருங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு எனக்கு மனசார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் தம்பி கடலூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய எனக்கு உங்களை ஒரு 2 வார்த்தை வாழ்த்தி பேசணும்னு சொன்னார். கண்டிப்பாக வாங்க சார். என் நண்பன் சிஎன் ராஜா, முருகன் சார், அடி தேடின்னு சொல்லாங்கப்பா. அவர் நல்ல படமும் எடுத்திருக்காரு. நடிகன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. எப்போ பார்த்தாலும் அடி தேடின்னு ஏதோ சண்டை சச்சரவு கூட அவர் விடுற மாதிரி மடிதடி முருகன் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சியோன் ராஜா நீ ஒரு பொதுநலன் கருதின்னு ஒரு நல்ல படம் எடுத்த டைரக்டர். என்னுடைய கூட இருக்கிற அன்னையிலேருந்து கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு துணைத் தலைவர் அவர் தான். ஒரு லயன்ஸ் கிளப்பு, பெரிய மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறாரு. கண்ணாடி எல்லாம் போடுவாங்களே, ஆப்டிக்கல் கடை வச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வர ஒரு பணி பாருங்க பின்னால தான் இருப்பார். அதுதான் அந்த பணி. நம்ம பிடி செல்வகுமார் அவர் வளரணும். வளர வளர ஒரு நாள் கூட பொறாமப்பட்டே கிடையாது. இப்படி எனக்கு ஒரு 10 பேர் இருக்கேன்னு நான் பத்திரிகை மாதிரி பாலன் சொல்லியே ஆகணும். பாலன்லாம் எத்தனை பத்திரிகை எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா? இப்போ என் வளர்ச்சி எல்லா பத்திரிகையாளர்களும் பிடிக்குமா? என் வளர்ச்சி என் கூட இருந்தவங்களுக்கே பிடிக்காதனால தான் யார் இன்கம் டேக்ஸில் போட்டு விட்டதே என் கூட இருந்தவன். எங்க ரைட்டில் நான் கூட தவிச்சு சாகட்டும் அப்படின்ட்டு, இதோட அவனை சோழியை முடிச்சிடலான்ட்டு. உண்மை சார். ரைடு முடிஞ்ச பிறகு என் வீட்டில் ஒன்றும் இல்லை. புலி படம் நாளைக்கு ரிலீஸ்னா இப்போலாம் ரைடு. இப்போ சொல்லக்கூடாது, மறைக்கணும், எதுவுமே வெளியே தெரியும் அப்படிலாம் கிடையாது. என் குமரல் தெரியணும். எப்படி சார் இந்த ஒரு படத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம்? கடவுளே ஒரு வழி தந்துட்டே. பத்திரிகையாளனாக கஷ்டப்பட்டேன். இப்போ எம்ஐடி வண்டியில் போனேன். எவ்வளோ அசிங்கத்தை படுத்தேன். ஒவ்வொரு ஆஃபீஸில் போய் விளம்பரம் கேட்க போய் நிற்பேன். இவ்வளோ அசிங்கத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படம் கிடச்சிருச்சு. இதோட நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கூட இருக்க சகனிக்குள்ள குள்ள நெறிகள் நடக்கும். பிடி செல்வகுமார் எப்படி அவருக்கு மட்டும் படம் கொடுத்தா எப்படி இவ்வளோ பெரிய படம் எடுக்கிறான்னு போட்டு விட்டதே கூட அங்கே கூட இருக்கிற ஒரு 10 பேர் வேலை பார்க்குறவங்க. இதை நான் சொல்லலை சார். நைட்டு அந்த ஆட்கள்லாம் கண்ணீர் விட்டு எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, என் வீட்டெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு டீ குடிச்சிட்டு சொல்கிறாங்க, கவனமாக இருக்குது சார். உங்களை பற்றி போட்டு விட்டதே உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க தான், விஜய் கூட இருக்கவங்க தான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு துரோக கும்பல் கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. புள்ள நல்லமாமும் சாரப்பாமும் கருணாகங்கள் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் நினச்சிட்டு நம்ம உச்சம் எவனுக்குமே நிரந்தரம் கிடையாது. அது புருஷ்லியா இருக்கட்டும், அது ஜாக்கி சானா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆட்கள். அது பாகவதர் அவரை விட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா. தங்க தட்டில் குடிச்ச தங்க டம்ளரில் தண்ணி குடிக்கிறாரு. தங்கத்திலே வாழ்ந்தவர். அவருக்கே ஒரு இடத்துல பிச்சை எடுத்து தான் சாகுறாரு சார். வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கிறாங்க நான் உச்சத்துக்கு உன் கூட உனக்கு உழைச்ச எத்தனை பேர் இருக்கா? ஒரு வார்த்தை ஏன் உன் மேடையில் சொல்ல முடியல? ஒரு விக்ரமன் பூய உனக்கு சொல்லணும் சார். நான் பார்த்துருக்கேன். பூய உனக்காக உன் படம் எப்படி பிரசாந்துக்கு போன படம் உனக்கு கிடைச்சிது. அந்த ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும். ரகசியங்களை சொல்ல முடியாது. சூப்பர் குட்டில் அவர் நான் டீ குடிச்சிட்டு இருப்பேன் நைட்டுனா. நம்ம பத்திரிகையாளர் ஜெமினி சினிமாவில் இருக்கனால அண்ணனுக்கு தெரியும். நான் நைட்டு அப்படின்னா அவர் பழமுதிர் சோலை அவர் ஆஃபீஸில் போய் உட்காருவேன். இந்த கதையை கேட்டதும் அப்படியே ஜர்க்காய் போய் நிற்கிறோம். எஸ்எஸ்சிக்கு உடனே அடிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா சொல்ல. ஏதோ விஜய் பிடி செல்வகுமார் ஏதோ அள்ளிட்டு வந்துட்டாரு போயிட்டாரு நீங்கள் நினைக்கக்கூடாது. என்ன பாடுகள்லாம் பட்டுன்னு எனக்கு தெரியணும். சந்திரசேகர் சார் சொன்னோடனே அவர் வாராரு. அவர் சொல்கிறதுக்கு ஒருத்தன் வேணும் இல்லை? இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா சார்? அதெல்லாம் நாங்கள் அவருக்கு கஷ்டப்படுற நேரத்தில் நாங்கள்லாம் இருந்தோம் சார். ஆனால் அவர் மறந்துட்டார். ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டார். அது உண்மைதான். ஆனால் எங்கேயோ போனாலும் எல்லாத்தையும் நன்றி மறந்தால், அதாவது யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை மறந்தால் கண்டிப்பாக இனி எங்கே போனியோ அதே இடத்துக்கு கீழே வர வேண்டிய இருக்கும். அது காலத்தின் கட்டம், கர்மா. அது
கர்மா. என் நண்பர் மோகன் பாபு சார் அவருக்கு பார்த்தேன். அவர் நான் 20 ஏக்கரில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னார். அந்த வீட்டை கூட நான் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. வீடு அப்படி கட்டிகிட்டு இருக்காரு. அங்கே உள்ளுக்குள்ளெல்லாம் போக முடியாது, பெரிய வேன் எடுத்து தான் சுத்த முடியும். ஆனால் அவ்வளோ பெரிய வீடை கட்டி முடிக்கிறாரு. அந்த வீட்டில் அவரால் இன்னைக்கு இருக்க முடியல. கேஸ், பையங்க பெண்ணுங்க எல்லாம் கேஸ் போட்டு இன்னைக்கு அந்த வீட்டில் வாழ முடியல. சரத்பாபு சார் எனக்கு நம்பர், அவர் திடீர்னு இறந்து போனார். அவர் ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு வீடு கட்டுறாரு. செதுக்கி சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த வீட்டுக்காக கட்டுறாரு. அந்த வீட்டுக்குள்ள அவர் குடி போக முடியல சார், இறந்து போயிட்டார் சார். இதுதான் வாழ்க்கையின் நிஜம், உண்மை. இதை புரிஞ்சுக்கிடாதவங்க அங்கே ஆடுறாங்க பாருங்க, நிறைய குடம் என்னைக்கு தழும்ப, ஆனால் குறை குடம் தழும்பிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. நான் அப்படி சிஎம் சார், மோதுமா சார் சும்மா இருக்காரு, அவர் போகல பாவம். உனக்கு விட்டுட்டு இருக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு சும்மா இருக்கவங்கள அவர் பாருங்க, ஆதவ அர்ஜுனாங்கிற யார் எங்கேருந்து வந்தவன், அவமெல்லாம் மோதுற அளவுக்கு நீங்கள் மோதிப்பார், முட்டிப்பார், நான் ரெடியாக இருக்கிறேன். சும்மா இருக்க பிஜேபி முட்டிப்பாருங்கிறான். அவர் நினைச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ள உள்ள என்ன செய்ய முடியும்னு தெரியும் சார். நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்கா, நீ யாருமே இல்லை. நான் இதை எதுக்காக சொல்கிறேன், எப்படிப்பட்ட திருட்டு கும்பல் உள்ள வந்திருக்குங்கிறக்காக சொல்கிறேன். நீ மோதிப்பாரு, இளைஞர்கள்லாம் அவன் வீட்டுக்கு வருவாங்க. அடுத்தால ஒன்று சொல்கிறான், மாணவர்கள்லாம் வருவாங்க. பிறோட ப்ராடு பையில மாணவர்கள்லாம் வந்து படிக்கணும், அவன் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும். வறுமையிலேயே கஷ்டத்திலேயே விவசாயி பிள்ளைங்க காலேஜ் போயிட்டு இருக்கா, நீ மாணவர்கள்லாம் அவன் வீட்டுக்கு வருவாங்களாம். மாணவருக்கு நீ என்ன செய்திருக்க அவங்க வரக்கு? அப்போ தவறான வழிகள், தவறான சிந்தனை, ஃபேக் ஐடி, டெய்லி தவறான நியூஸுகள். 40 லட்சம் பேர் டிக்கெட் போட்டாங்களாம் வெளிநாட்டில் இருந்து இங்கே வரக்கு. 40 லட்சம் பேர் எப்படி வர முடியும், டிக்கெட் எப்படி போட முடியும்? தப்பா நியூஸுகளை போட்டு நீ உண்மையாக உள்ள ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் சார். எதுக்குன்னா இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்போ இருந்ததுனால சார் கன்னியாகுமரி, இது செங்கல்பட்டில் இருந்து கன்னியாகுமரி வர நம்ம பண்ண முடியும். அவ்வளோ ஆறுகளையும் சுத்தம் பண்ணுவோம் சார். அவ்வளோ குளங்களையும், இந்த கடைநடை மடைகள்லாம் ஃபுல்லாக என்எஸ்எஸ், நேஷனல் சர்வீஸ் பண்ணுறவங்க, சமூக ஆர்வலர்கள், நம்ம தொண்டர்கள்லாம் வச்சு பண்ணலாம் சார், பண்ணிடலாம். மொத்தம் 12 கோடி தான் பட்ஜெட்டு. செயல்படுத்துவோம் சார். நீ சொன்ன எவனுக்கு அது காது கேட்கல. நீ செயலே பண்ண மாட்ட. ஒரு விவசாயிகள்கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்கோம்ல, நீர் ஆதாரத்தை பாதுகாத்துருக்கலாம். திட்டங்கள் கொடுக்க இருக்கிற செய்யவும் முடியும் சார். ஆனால் அதை செய்ய மாட்டான். சும்மா வந்துடுவேன், நான் வந்து அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். என்ன பண்ணுகிறேன்? இன்னைக்கு வரை என்ன செய்திருக்கீங்க? 42 பேர் செத்த உடனே எப்படி அப்படி அடிச்சு 100 மைல் ஸ்பீடில் ஓடுறீங்க, அவ்வளோதான் தெரியும். நானாக இருந்திருப்பேன், இப்போ சொல்லியிருக்கேன் சார், இதே வார்த்தை சொன்னேன் சார். அங்கேயே நில்லுங்க சார். உசுறு என்ன தேடி வந்தவன், ஒரு உயிர் போனாலே நம்ம உயிர் போயிடும் நமக்குலாம். அங்கே நின்று அந்த உயிரை காப்பாற்றுக்கு அத்தனை பேர் நின்றோம். பைக்கை காரை இதை போட்டுட்டு 42 பேர் இறந்த பிறகு எவன் சொல்கிறேன் கேட்க மாட்டேச்சு ஓடுறாரு. நான் அந்த இடத்துல இருந்திருப்போம்னா, நான் மேனேஜராக இருந்திருப்போம்னா சார் இங்கே நிற்போம். உயிர் என் மசருக்கு சமன்னு சொல்லுங்க சார். என் தமிழினம், என்னை தேடி வந்த என் ரசிகர்கள், என் தொண்டர்கள், அவர்கள் உயிருக்கு முன்னால் என் உயிர் அது உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருங்க சார், ஒரு ரூமை போட்டுறாங்க, இருப்பேன் சார், நான் சொல்லியிருப்பேன் சார். அதுதான் நிஜம், அப்படிதான் இருக்கணும். நீங்க எங்க போனீங்கன்னே தெரியாது. ஆனா நான் அந்த தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன். ஒருத்தன் போட்டுறான், நீ கிளிப்பா அப்படின்ட்டு ஒருத்தன் போட்டிருக்கான். இது ஒரு நீங்க அதை பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் வீடியோ தனித்தனியாக போடுறாங்க இல்லையா. அதெல்லாம் இதில் எதுக்கு சொல்றேன்னா சார், செய்யாததெல்லாம் சொல்லக்கூடாது. நீ எதாவது செய்து காட்டு, ஒரு 10 பேரை வாழ வச்சு காட்டு. நான் என்கிட்ட 25 பேரை வாழ வச்சிருக்கேன் சார். இங்கே ஒரு 100 பேரை வாழ வச்சிருப்பேன் சார். அத்தனை பேரும் பேரோட வேணா சொல்கிறேன். நான் பிஆர்ஓ தான் சார், விஜய் மாதிரி பெரிய ஆளு கிடையாது. ஆனால் நான் வாழ வைத்திருக்கிறேன். நீங்கள் வேணா எங்கள் ஊரில் அவ்வளோ ஒரு லிஸ்ட்டையும் சொல்கிறேன். நந்தகுமாருக்கு தெரியும், இப்போ பேசின சிவகாக்கு தெரியும். எதே ஒரு 10 பேரை வாழ வைங்க சார், 10 பேரை உயர்த்துங்க சார். இப்போ எம்ஜிஆர் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், எம்ஜிஆருக்கும் இப்படி தான் பிரச்சனை வந்து, எம்ஜிஆரை நீயும் ஒன்றா 2.5 வயசில் அப்பன்னு இழந்தவன், அனாதையா வந்து நின்னவன், தெருவா அலைஞ்சவன். ஆனால் அதான் மட்டும் இல்லை சார், கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கிறாரு. ஒரு ஹிஸ்டரியை படித்தாதான் தெரியும். உழைச்சிருக்காரு சார். நாடக நடிகரா 10 வருஷம், ஜூனியர் ஆர்டிஸ்டா, சும்மா ராமர் வேடல பிள்ளை அம்பு விடுறதெல்லாம் அவர் அதெல்லாம் பார்த்துருக்கேன் படங்களில். எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டங்கள். எத்தனை ஒரு வீட்டில் சமையல் பண்ண ஒரு ஆள் சொல்கிறாங்க, அம்மா மெஸ்ஸு இன்னைக்கு 3 ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காரு சார். சமையல்காரனை கூட அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை, டிரைவருக்கு என்ன தேவை, கூட இருந்த அடியாளுக்கு என்ன தேவை எனக்கு தெரியும். சத்யபாமா அவர் பேர் என்ன, ஜேபிஆர். எத்தனை காலேஜ் வச்சு அதுவும் தலைவன். கூட இருக்கவன் அழகு கடை கூட இருக்கவனெல்லாம் துரத்தி விட்டு அவன் மேலே பழியை போட்டு அசிங்கப்படுத்தி தப்பு பண்ணால் கூட நல்ல தலைவன் என்ன சார் செய்வான், அவனை மன்னித்து விடுவான் சார். மன்னித்து ஓப்பா இப்படி பண்ணாத, இல்லை அவனை கௌரவமாக வெளியே தள்ளுவான். நீ பாருங்க, ஒரு பையன் இப்போ எதுக்காக இவ்வளோ பேசுகிறேன்னா, அவரு கூட 15 வருஷமாக இருக்கிறான் சார். செல்வமணி ஒரு பையன், நீங்கள் பார்த்துருப்பீங்க.
உதவியாளர் கொடை பிடிக்கிறது, ஜூஸ் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, அவருக்கு ஒன்று போய் காலை கழுவி விடுறது, அத்தனை உதவிகளையும் செய்த ஒரு பையன் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் வரும் சார். எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணாமல் இருக்குங்க நம்ம ஒன்றும் ராமரோ ஸ்ரீராமரோ காந்தியடிகளோ கிடையாது. தவறுகளை சரி பண்ணி கொடுக்கணும் சார். அதான் தலைவன். இப்போ அந்த பையன் வந்து நீங்கள் நடு ரோட்டில் இருக்கான், வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, அவனுக்கு ஏதாவது செய்யலாம்ல? நீ உச்சத்தில் இருக்கிறா. எங்கே இருக்கிய? உச்சத்தில் இருக்கீங்க. கோடிகள், பல கோடி, 250 கோடிங்க, 300 கோடிங்கிறீங்க. ஏன் அவனுக்கு ஒரு 5-10 லட்சம் கொடுக்கல என்ன சார் இருக்கு? அதுதானே தலைவன். உங்கள்கிட்ட இருக்கு, இல்லாமல் நீ கொடுக்க வேண்டாம். நான் கொடுக்குறேன். அந்த பாவம் அங்கே தான் வந்திருக்கான், ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவனால் முடியாமல் எவ்வளோ லெட்டர்ஸோ இதுவும் கொடுத்துருக்கான். நான் திரும்ப திரும்ப அவன்கிட்ட கேட்டப்ப அவர் உதவியை கேட்டுப்பார். தரலன்னா வாங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய முதல் தவணையாக அந்த பையன் ஒரு அவருடைய உதவியாளர் கூட பிடிச்சு, அவனுக்கு செல்வம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்லாம். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய உதவியாக 50,000 இப்பொழுது கையில் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். கையில் கொடுக்குறேன், உங்கள் முன்னிலையில் கொடுக்குறேன். எல்லாம் உண்மை தெரியணும் சார். அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும். இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான். உதவி செய். அவன் அவமானப்பட்டு கேவலப்பட்டு இருக்கான். இன்னைக்கு சூசைட் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணியிருக்கான் சார். அதனால தான் நான் அவருக்கு இந்த உதவி இந்த மேடையில் வைத்து செய்கிறேன். அது மட்டுமில்லை, சிவன் ராஜன் என் நண்பன் டைரக்ஷன், அவர் எழும்புக, அவருடைய அடுத்த படத்தில் அவருக்கு ப்ரொடக்ஷன் அந்த வேலையை கொடுக்கவும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்சது அதான் சார் செய்ய முடியும். நான் இருக்க கன்னியாகுமரியில் தான், ஆனால் இங்கு உள்ள வேலையும் செய்வேன் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவருக்கு ஒரு உதவியும் செய்து அடுத்த படத்துக்கும் அவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிறேன். செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒரு பாவம் சார், அவர் 15 வருஷமா உழைச்சிருக்காரு. எஸ்.ஏ. சங்கர் சார் 25 வருஷமா உழைச்சிருக்காரு. அப்படி சரி, எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, ஒரு சாதாரண ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு. ஆனால் என்னையும் மதித்து இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்திருக்காருன்னு என் கண் கலங்குது. உண்மையிலேயே நான் அவரை இப்போ இந்த நேரத்துக்கு நான் தெய்வம் மாதிரி மதிக்கிறேன். பி.டி. செல்வகுமார் சாரை. அவர் தேவா படத்துலேருந்து எனக்கு அவரை தெரியும். உங்கள் ஊடகத்துக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரொடியூசர் அனைத்து பேருக்கும் மற்றும் இருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் பணிவான வணக்கத்தை செய்கிறேன். சார் எனக்கு நல்லா தெரியும். 40 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். வீட்டுக்கு ஒரு கண்டையிலேருந்து சாரையும் எனக்கு தெரியும். இங்கே பழைய விஜயகாந்த் சாருடைய சுப்பையா அண்ணனுக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த அளவுக்கு துணிஞ்சு இங்கே நின்று பேசுகிறேன்னா மீடியாவுக்கு என்னை வெளியில் கொண்டு வீட்டிலேயே முடங்கி கிடைக்காத செல்வம் போய் அவரை உதவி கேளுன்னு சொன்னார். எத்தனையோ முறை அவரை போய் பார்த்து கெஞ்சி, நான் என் வீடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்ன்னு. நான் இப்பவும் சொல்கிறேன் சார், மீடியாவில் எதுவும் பிட்டாக போடாதீங்க. அவரை பற்றி நான் தப்பாக சொல்லலை. நீங்கள் நல்லா பாருங்கள். நான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் பேசின வார்த்தைகளை பாருங்கள். அதில் எதையுமே அவரை பற்றி நான் தப்பாக சொல்லலை. உண்மையைத்தான் பேசியிருக்கேன். அதை மீடியாக்காரங்க கட் பண்ணி இந்த ட்ரெய்லர் போடுற மாதிரி எட்டி வச்சோம் அது இப்படிலாம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உண்மையை மட்டும் போயிருக்கேன். இப்போ நான் இந்த பேசுகிறதுக்கு காரணம், எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணுறாருன்னா நான் உண்மையிலேயே என் குடும்பமே அவருக்கு வாழ்த்தும். பி.டி. செல்வகுமார் மீண்டும் இந்த அரசியல் நல்லா இருக்கணும், நல்லா வரணும்னு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. உண்மையிலேயே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது அவர் சொல்கிறாரு. அவர் கூடவே இருந்து பயணித்த நான் விஜய் சாருக்கு என்ன பண்ண, தேவா படத்துலேருந்து நாகர்கோயிலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 60 படம் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார்கிட்ட வேலை செஞ்சேன். அவங்களுக்கு என்னன்னு தெரியல, உதவி பண்ணணுன்ற அந்த எண்ணம் வராது. கோடியாக இருக்குது. நம்ம கூடவே பயணிச்சிருக்கானே, அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். இந்த அளவுக்கு நான் பேசணும்னு அவசியமே இல்லை. கோடியாக கொண்டு போய் என்ன சார், செத்துட்ட பிறகு ஒரு குடும்பமே ஒருத்தன் செத்துட்ட பிறகு அவனுக்கு மாலையும் மரியாதையும் செய்கிறத விட அவன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணால் அவங்க குடும்பத்தை அவங்க
பாராட்டுவாங்க. இது மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ரொடியூசர்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்களால தான் நாங்கள் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் நல்லா இருக்கோம். எனக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் சாருக்கிட்ட வைக்கலான் இருக்கேன். ஏன்னா முதலமைச்சர் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காருன்னா ரொம்ப மிகவும் சந்தோஷப்படுறேன். சினிமா தொழிலாளர்கள் ரொம்பவும் கீழ்மட்டமாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லைட்மேனாக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், 24 யூனியனில் கஷ்டப்படுறாங்க. ப்ரொடக்ஷன் நாங்களும் கஷ்டப்படுறோம். கண்டிப்பாக ஜெயிச்சார்னா ஜெயிப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்குது. முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லி எங்களுக்கு வாழ்வாதாரம், வீடு இல்லாதவங்களுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும்னு பேசணும். இப்போ இப்போ தயாரிப்பில் இருக்கிற முரளி சாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் 40-50 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். ராமநாராயணன் சார் படம்லாம், இளஞ்சோடி, நிறைய படம் அவர் கம்பெனியில் நான் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மீடியா மூலியமாக தான் நான் யாருன்றது எல்லாத்துக்கும் தெரிய வச்சது. உண்மையிலே நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன் பி.டி. செல்வகுமார் சாருக்கு. எனக்கு எத்தனையோ மிரட்டல்கள் வரும், எத்தனையோ வந்துச்சு, எத்தனையோ ஃபோன் பண்ணிட்டு அந்த பேட்டி கொடுத்த பிறகு நீ என்னை யாருன்னு வெளியில் காட்டுனது. ஏன்னா சார் பொய் சொல்லிட்டு சாகிறத விட நடந்த உண்மையை சொல்லி இதுக்கே கமெண்ட் போடுறாங்க. விஜய் சாரை பற்றி நான் தப்பாக சொல்லிட்டணும். அது நான் அவரை பற்றி தப்பாகவே சொல்லலை. இத்தனை வருஷமாக இருந்தேன். இன்றைக்கி என் குடும்பம் கஷ்டப்படுது. ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பாருங்கள். என்னுடைய கஷ்டத்தை போய் பி.டி. செல்வகுமார் சார் சொன்னார், தம்பி இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டுருக்க, உன்னுடைய கஷ்டத்தை போய் விஜய் சார் சொல்லுன்னாரு. என்னை பார்க்க விடாமல் எவ்வளோ தடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு நான் இன்னும் பேசுகிறேன்னா எவ்வளோ உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கார் பி.டி. செல்வகுமார். அதெல்லாம் நான் இதில் பார்ப்பேன் டிவியில். அப்போ இவ்வளோ உதவி பண்ணுறாரு, நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஒரு துணிச்சலாக தான் சார் நான் இதில் பேசியிருக்கேன். உண்மையிலேயே அவர் மேலும் மேலும் நல்லா இருக்கணும், நல்லா வரணும். அவர் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப வணக்கம் சார். நன்றி சார். அவருக்கு அந்த உதவியை செய்வது எனக்கு ஒரு புண்ணியமாக தான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்த ஒரு பாவம். அவரை பற்றி ஈஸியாக நாம தூக்கி துற போட்டுடலாம், நமக்கு என்னட்டு இருக்கலாம். அப்படி கிடையாது. அவரும் வெளியே வரணும், வேலை பார்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நண்பர்களை பண்ணுறேன். இதையும் பாலிட்டிக்ஸ் ஆக்குவான், இதையும் ஒருத்தன் கமாண்டில் கிண்டல் பண்ணுவான். கிண்டலை பற்றி பார்க்காதீங்க. ஏன்னா கிண்டல் பண்ணுறதுக்குன்னே 120 பேரை வேலைக்கு வச்சுருக்கான். யார்? பெரிய உத்தம புத்திரன். யார்? ஆதவ் அர்ஜுனானி ஒருத்தன். ஃபேக் ஐடிகள் எல்லாம் அவனுக்கு தெரியும். இவங்கள வந்து மற்றவங்களை கமெண்ட் பண்ணுறதுக்குனே ஆட்கள். ஒருத்தன் பேட்டி கொடுத்தாங்கன்னா உடனே அது ஒரு பொம்பளை பேட்டி கொடுத்துருக்கு வைஷ்ணவினி, அந்த பிள்ளைய கமெண்ட் பண்ணுறதுக்குன்னேட்டு 100 பேர் வேலை பார்க்குறான். உழைச்சி பண்ணுங்க சார், நல்லவங்களை வாழ வைங்க சார். நீங்கள் இங்கே வேணால் எவ்வளோ வேணால் உங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஏமாத்தக்கு திறமை இருக்குங்கிறக்காக யாரை வேணாலும் ஏமாற்றலாம். மேலே ஒருத்தங்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாதுங்கிறத மட்டும் நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன்.